ஹாய்மா. ஹாய். நான் இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்? சண்டே கிருத்திகை ஸ்பெஷல் தான். கிருத்திகையா? ஆமா, கிருத்திகை. நீ சண்டே கிருத்திகை வந்துருச்சு. கிருத்திகை அதுவும் என்ன செய்யறது? அப்ப ஃபுல்லா வெஜ்ஜா? ஆமா, அதனால கிருத்திகை ஸ்பெஷல் சாம்பார் வைக்க போறேன், கூட்டு பண்ண போறேன், அப்பளப்பு கூட்டு, கேரட் கூட்டு பண்ண போறேன், அதோட வாழைக்காய் சிப்ஸு, அது மாதிரி ஐட்டம் தான் இன்னைக்கு. என்னமா கிருத்திகை இப்பதான் வந்த மாதிரி இருக்கு? கிருத்திகை மாசம் மாசம் வரும். கிருத்திகை மாசம் மாசம் ஒரு கிருத்திகை. அதுல ஸ்பெஷல் வந்து கார்த்திகை கிருத்திகை, தை கிருத்திகை, ஆடி கிருத்திகைலாம் ஸ்பெஷல். மீதி கிருத்திகை எல்லாம் மாசம் மாசம் அதுதான் இருக்கும். கிருத்திகை வந்து என்ன எதுக்கு வருதுன்னு தெரியாது அவங்க. தெரியாது. கார்த்திகை பெண்கள்லாம் முருகரை வளர்த்தாங்க. முருகரை வளர்த்தது கார்த்திகை பெண்கள். அதனால கார்த்திகை விரதம் தான் சொல்லுவாங்க, கிருத்திகைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்காக இது கார்த்திகை விரதம் இருந்து இன்னைக்கு கிருத்திகை பூஜை பண்றது தான் கார்த்திகை விரதம். டைம் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு பருப்புலாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆரம்பிக்கலாம். அப்பளப்பு கூட்டு கடலைப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். அதை போட்டுருக்கேன். இந்த ரெசிபி வந்து நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அப்பளப்பு கூட்டு. அதனால இன்னைக்கு அதை ஸ்பெஷலா செய்யறேன். 2 உருளைக்கிழங்கு நிறைய போட, சின்ன சின்ன உருளைக்கிழங்கா இருக்கு, நான் 2 போட்டிருக்கேன். பெருசா இருந்தா ஒரு உருளைக்கிழங்கு போடும். அப்பளப்பு தான் நிறைய வேணும். உருளைக்கிழங்கு கம்மியா தான் இருக்கு. இதை போட்டு ஒரு ஸ்லோல வச்சு ஒரு 4 சவுண்டு வச்சு எடுத்துக்கணும். இந்த சைடு பருப்பு வேணும் சாம்பாருக்கு. பருப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு, இது கொஞ்சம் பெருங்காயத்தெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் அரிஞ்சிட்டு வந்துட்டு தாளிக்க வேண்டியதுதான். கட் பண்ணிட்டு வேற என்ன கட் பண்ண கொடுங்க பண்றேன் சீக்கிரம். எல்லாம் இதெல்லாமே முடிச்சுட்டு பாருங்க. கேரட் ஆகுது சாம்பாருக்கா? இது ஒரு பிளேட் எடுத்துவா. சாம்பார் கேரட் ரெடி பண்ணிடுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியாச்சா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வேற என்ன சொல்லு? தக்காளி கட் பண்ணல சாம்பார். 2 தக்காளி கட் பண்ணி கொடு. ரஃபாவா? இல்ல பொடியாவே கட் பண்ணு. கார்னோட்டா? ஆமா ஆமா, பொடியாவே இருக்குமா? ஆமா. ஒரு வெள்ளிக்காய் கொஞ்சம் கேரட் போட்டு பச்சடி பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. தக்காளி இது சீவனாக்கா இதை வந்து சிப்ஸ் போட்டுடலாம். வாழைக்காய் சிப்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? இந்த 4 பச்சை மிளகா கூட்டு வச்சு. யார கூட்டு அறிவா? யார கூட்டு இல்ல, அப்பளப்பு கூட்டுக்கு அறிவா? பொடி பொடியே கட் பண்ணுவா? இல்ல கீழே அப்படியே கீழே போட்டாங்க. அதான் நீ என்ன பிரியா பண்ற? நான் பூஜை ரூம் ரெடி பண்றேன். பூஜை பண்றதுக்கு எல்லா பூவும் வச்சாச்சா? வச்சாச்சு. கேரட் போட்டுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கிறேன். 1 hour ஊறி இருக்குது. இதை போட்டு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு குறைன்னு அரைச்சி வந்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வந்துடலாம். எப்படி இதை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்கலாம். பழப்பழம் வதக்கி எடுத்துன்னு அதுக்கப்புறமா கேரட்டை போட்டு தாளிக்கும். என்னடா பண்றீங்க? இது எல்லாரும் பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு கிர்னி பழம் இருந்துச்சு வீட்டில், அதை எடுத்து ஜூஸ் போட்டு தரலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூப் பண்ணுறப்ப தான் இது ஸ்கூப் பண்ணி போட்டு. கொஞ்சம் காயாக இருக்கா, அழகாக வர மாட்டேங்குது. போட்டு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு வரேன். நல்லா எல்லாத்தையும் அரிஞ்சின்னு வந்துட்டாக்கா நம்ம 1/2 hour செஞ்சிடலாம்.
அதுவும் 4 அடுப்பு இருக்கிறது, அதுவும் குயிக்காக செய்திடலாம் சமையல். அதுவும் வெஜிடேரியன்னா இன்னும் ஈஸி, கடை செய்திடலாம் அரிஞ்சு வச்சுட்டு. அரியது தான் மேட்ரு. பசங்க எல்லாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால எல்லாம் அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாம் காய் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறதால இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. பசங்க எல்லாம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். சோம்பு, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றின்னு காயட்டன்ட்டு சோம்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி தான் போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ஆயில் போட்டு அப்படியே வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இருக்கும். இது வேற எந்த காரமும் கிடையாதுனால பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டு ஒரு 5 கேரட், பெரிய கேரட் வச்சுருந்தேன். அது 4 பச்சை மிளகா. இப்போ கேரட் போட்டுக்கலாம். என்னப்பா ஜூஸா? ஆமா, கிர்னி பழம் இருந்துச்சுல, கட் பண்ணி போட்டேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சக்கரை போட்டு ஐஸ் கியூப் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. இன்னொரு ஸ்பூன் போடு. இன்னொரு ஸ்பூன் போட்டா கடகடகடன்னு சத்தம் கேக்குமே. ஸ்பூன் இல்ல, சக்கரை போடு. இன்னொரு ஸ்பூன் போட்டா நல்லா இருக்கும். சக்கரை போடுறியா? சரி போட்டுறேன். ஜூஸ் ரெடி. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. அவங்க அம்மாவுக்கு போய் கொடுக்கலாம். அதை எனக்கு என்னத்துப்பா? கஷ்டப்பட்டு நீ தான் ஆசை நினைக்கிறா, குடி. இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கிற டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. மீதி எல்லாம் நீங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சூப்பரா சில்லுன்னு நல்லா இருக்குது இந்த வெயிலுக்கு. எனக்கு போதும்பா, தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கணும். போட்டு நல்லா மூடி போட்டு அப்படியே ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்க வேண்டியதான். நல்லா வதங்கி வரணும் தான் இந்த கடலைப்பருப்பை போட்டு கலரி இறக்கணும். இது நல்லா வதங்கி நல்லா இதுவாக வந்துடுச்சு, பலன்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை போட்டு கொஞ்ச நேரம் செவப்பட்டு இறக்கிட வேண்டியதான். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கேரட் புட்டு ரெடி. அடுத்தது சாம்பார் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது கூட்டு சாம்பார் எல்லாம் அடுத்து ஒன்று ஒன்றா செய்துக்கலாம். இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். அடுத்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். கடுகு காஞ்சோடனே கடுகு, காஞ்ச மிளகாய், காரமாகு, பூண்டு தட்டி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் தாளிச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கலாம்.
வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். நூக்கல் தவிர்த்தது கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், 4 போட்டு சாம்பார் எல்லாம் இது வச்சுருவோம். எல்லாத்தையும் நல்லா வதங்க பண்ணிட்டு உப்பு காரம் போட்டு வெங்காயம் பருப்புலேயே கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு போட்டு குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு பருப்பில் தூக்கி போட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம விட்டா வதக்கி தான் போட்டு பருப்பில் வச்சு கொட்டிக்கணும். வேக வச்சு பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அதில் கொட்டி இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா காயில் வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே இது வேகட்டும். புளியை கரைச்சி ஊற்றி இறங்க வேண்டியது. சவுண்ட் வைக்கலாம், வச்சா வெஜிடபிள்ஸ்லாம் குழன்னு ஆகிடும். அதனால் வெயிட் போடாமல் அப்படியே வச்சு வேக வைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் ரசத்தை தாளிச்சிக்கலாம். பருப்பு ரசமாக வைக்க போகிறேன். அது பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா நல்லா இது காரமாக இருந்ததுனால ஒரே மிளகா விட்டு பூண்டு மிளகாய் தோலோட தட்டி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். மிளகு சீரகம் 1 காஞ்ச மிளகா போட்டு பொடி அரைச்சி வச்சுக்கிறேன். அதுதான் ரசப்பொடி. பருப்பு ரசப்பொடி இந்த மாதிரி தான் செய்வேன். சாதாரண ரசம் வைக்கிறதுனா தோரம்பருப்புலாம் வச்சு அரைப்பேன். இது பண்ணி நல்லா வதங்க பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அடி பிடிக்காத வதங்கணும். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். சும்மா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அடி பிடிக்காம வதங்கிறதுக்காக இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இழஞ்சி வரும். மஞ்சத்தூள் அரைச்சிக்கணும். புளி கொஞ்சமாக புளி நிறைய புளி போட்டுக்கணும். பருப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தண்ணி
கொஞ்சமாக போடணும், லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு இறக்கணும். தேவையான உப்பு, பருப்பு ரசம் சிம்மில் வச்சு பபுள்ஸ் வரக்குள்ளே இறக்கி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்து ஊற்றிக்கலாம். ரசம், பருப்பு ரசம். சாம்பாரில் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ புளி ஊறு சின்ன பால் சைஸ். புளி தண்ணி ஊற்றினோடனே ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பருப்புலாம் வேக வச்சுங்க, அது நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. அது உருளைக்கிழங்கு வரைக்கும் எடுத்துட்டு கடலைப்பருப்பு நல்லா மசிச்சிக்கலாம். மசிச்சு சாம்பார் நல்லா கொதி வச்சு கொத்தமல்லி போட்டு பொடியாக நறுந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடணும். நல்லா இது பண்ணால் தான் எல்லாம் நெத்தினத்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா மசியணும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி. நல்லா வேந்த பிறகு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு மசிச்சு போடணும். வாஷர்லாம் எடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் சிப்ஸ் போட்டுக்கலாம். வாழைக்காய் சிப்ஸ், இதிலே அப்பளப்பூ பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் சிப்ஸ் போட்டுக்கலாம். அப்பளப்பூ இது மாதிரி அப்பளப்பூ தான் என்கிட்ட இருந்து. இப்போ நீட் அப்பளப்பூ இருந்தாலும் போடலாம். இப்போ சின்ன சின்ன அப்பளப்பூ தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நீட் அப்பளப்பூ இருந்ததுனாக்கா பொரிச்சு எடுத்துன்னு தூள் பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அப்பளப்பூ போட்டு பொரிச்சுக்கலாம். நிறைய அப்பளப்பூ தான் இருக்கும். அப்பளப்பூ கூட்டு சிப்ஸை போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம அப்பளமும் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக வைக்க தேவையில்ல. சிப்ஸை போட்டோம்னா அந்த எண்ணெயில் அப்பளம்லாம் பொரிக்க முடியாது. அதனால் இதிலேயே அப்பளத்தை பொரிச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த அப்பளம் நல்லா பெருசாக வருது. ஒரு அப்பளம் சரியாகவே பொரியாது. இப்போ வர அப்பளம் ஒன்று இப்போ சிப்ஸ் போட்டுக்கலாம். இது மேல் தோல் சீட்டு நல்லா முத்தன வாழைக்காயாக எடுத்துருக்குறேன். இப்போ அப்படியே எண்ணெய் நல்லா காஞ்சிருது. அப்படியே தீ விடணும். பொறுமையாக தீ விடணும். கையில் எண்ணெய் அடிக்காமல்
கொஞ்சமாக பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா குத்தி வச்சு அப்படியே நல்லா பொரியல் பண்ணிட்டு எடுக்கணும். நல்லா கொஞ்சம் செவந்து வர நேரத்துக்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன், இதில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் 2 தான் போட்டுருக்கேன். இதில் போட்டு நல்லா கொதிக்கிட்டு விட்டு அப்பளப்பூவை போட்டுருங்க. அப்பளப்பூ போட்டு தாளித்து போட்டுருங்க. அப்பளப்பூ லைட்டாக முறுக்கி போடணும். ஒன்றும் பாதிமா நறுக்கி போடணும். இப்போது இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து கொட்டி தேங்காய் போட்டு இறக்கணும். நல்லா சேர்ந்துச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் சொடப்பெலாம் அடங்கிடுச்சு பாருங்க. அதுதான் நல்லா செவந்ததுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். எடுத்துருவேன். எடுத்துட்டு நம்மளுக்கு மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உப்பு இல்லைன்னா பெப்பர் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தது அதே போல் போட்டலாம். எண்ணெயில் போடவே கொஞ்சம் ஜாகிரதையாக போடணும். இப்போ கூட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தட்டி வச்சுக்கிறேன். அதை போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். நல்லா வாசனையாக டைம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சாச்சு. இப்போனா லாஸ்ட்டு மோர் கொஞ்சம் திருப்பி தாளிக்கணும். அதோட பருப்பு தாளிக்கணும். 2 வேலை முடிச்சுட்டு நம்ம வடையல் போடணும். தண்ணியாக இருக்கும் போதே கொஞ்சம் இறக்கணும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கலந்து 1 ஸ்பூன் தேங்காய் திரி வச்சுக்கிறேன். அது திரி வச்சு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொரிக்கணும். தேங்காய் போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு 1 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுறேன். நெய் போட்டு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் அது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எல்லா டிஷ்ஷும் செய்து முடிச்சாச்சு. இப்போ என்னென்ன டிஷ் செய்துருக்குறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாதம் வச்சுக்கலாம். அப்பளப்பூ கூட்டு, கேரட் புட்டு,
கடலைப்பருப்புலாம் போட்டு செய்தோம், நல்லா சூப்பராக வந்துருக்குது. இது வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார். கொஞ்சம் பருப்பு தாளித்து வச்சுருக்கேன், போட்டு நெய் போட்டு. கேரட் வெள்ளரிக்காய் பச்சடி, ஒரு அப்பளம், வாழைக்காய் சிப்ஸ், பருப்பு ரசம், தக்காளிலாம் போட்டு பருப்பு ரசம் சொல்ல அது. உடன் தாளித்த மோர், தாளித்த மோர். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்த ரெசிபி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.